Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2020 soon. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை இந்த புதிய வருடத்திலே கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பண்ணின அனுக்கிரகத்திற்காக ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வருஷம் முழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கும்படியாய், கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஒரு விசை நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்காய் ஸ்தோத்திரம். 2025 முழுதும் கூட இருந்தீரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. 2026 வருஷத்துல உம்முடைய வார்த்தை கேட்க கர்த்தர்களுக்கு செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்கவும் உடைய சித்தத்தை செய்யவும் எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புதிய வருஷத்துல புதிய கிருபையினால, புதிய பலத்தினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த காலவெளியிலே கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக, ரெகபத் மினிஸ்ட்ரியின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத தியானத்திற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19 verse 5. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் அல்லது கட்டளையிடுகிற ஒரு காரியம் அல்லது இந்த வருஷத்திலே நம்ம செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. 2025 நம்ம துதிச்சோம், இல்லைன்னு சொல்லல. 2026 இந்த வருடம் முழுதும் துதியின் வருடமாய், கர்த்தரை துதிக்கிற வருடமாய், நன்றி சொல்லுகிற வருடமாய், ஆராதிக்கிற வருடமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரியும் 2026 எலெக்ஷன் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அந்நிய ராஜாக்கள் அல்லது கிறிஸ்துவ அல்லாதவர்கள் இந்த பூமியிலே அரசாட்சி கொண்டு செய்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பெரியோரு சிறியோருமானவர்களை நீங்கள் அவரை என்ன பண்ணுங்க, துதியுங்கள் என்று சொல்லி இந்த தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை கட்டளையாக நமக்கு கடந்து வருகிறதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் துதிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வருடத்தில் மாத்திரமல்ல இனி வருகிற நாட்களில் நம்மை ஆளுகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 134 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது Psalms 134 verse 1, இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியக்காரரே என்று சொல்லி ஒரு 2 நாட்களிலே நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தில் பயங்கரமான ஆபத்துகள், இயற்கை பேரிடர்கள், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஆட்சி மாற்றங்கள், எத்தனையோ காரியங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மை விரும்புகிற ஒரு காரியம், அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதிக நேரம் ஆண்டவரை அதிகமாய் ஆராதித்து துதித்து எல்லா வேலைகளையும் நாம் அவருக்கு நன்றி சொல்லும் போது ஆண்டவர் நம்ம இவ்விதமான ஆசீர்வாதங்களால ஆசீர்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 6 வசனம். Book of Revelation chapter 19 verse 6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகம் உண்டான முதற்கொண்டு ஆண்டவர் தான் ராஜ்யபாரம் பண்றாரு. ஆண்டவர் தான் சகலவற்றை ஆளுகை செய்யறாரு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இந்த பூமியில் உள்ள கோள்கள், இந்த ஆண்ட சராசரத்தில் உள்ள கோள்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் ஆளுகை செய்யறாரு. ஆனா இங்க சொல்லுது, ஆண்டவர் நம்மையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நம்ம யாருக்கு அடிமையாகாதபடி, நம்மை பாவமோ பிசாசோ உலகமோ மாம்சமோ நம்மை ஆண்டு கொள்ளாதபடி, அடிமைப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும் போது அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்துல சதா காலம் ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருப்பார். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, போராட்டம் இல்லை என்று சொல்லி நம்ம வார்த்தைகளை வாசிக்கிறோமே, அதை போல இந்த பூமியிலேயும் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். God started to control us. ஆண்டவர் நம்மை ரூல் ஓவர் பண்ண, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய பலத்த ஆளுகைக்குள்ளாக நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா, நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், நீர் எங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டும், உம்முடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஏவ துவங்குகிறார். ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனை அவர் தன்னிச்சையாய் படைத்து சுய விருப்பத்தை அவனுக்கு தந்து அவன் முற்றிலுமாய் சுய விருப்பத்தோடு தன்னை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படி நம்முடைய சுய சித்தத்தின்படி, இஷ்டத்தின்படி, சித்தத்தின்படி வாழாதபடி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆளுகை செய்கிற கரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவது உண்மை. ஆண்டவர் ஆளுகை செய்வார் என்றால் இந்த பூமியில எந்த ராஜாக்கள் ஆளுகை செய்தாலும் அது வேற. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உலகத்தில் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. சங்கீதம் 97:1 விதமாய் சொல்லுகிறது. Psalms 97 verse 1. கர்த்தர் ராஜ்யதிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது பூமியில நெருக்கங்கள் காணப்படாது, பூமி பூரிப்பாகும் என்று சொல்லி, பூமி என்றால் பூமியில இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல பல காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுடைய நாட்கள்ல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 6 அதிகாரம் 26 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் டானியல் chapter 6 verse 26. என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது.
அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 97 சங்கீதத்தில் 1 வசனத்தில் நம்ம வாசிச்சோம், கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பூமி என்றால் பூமியில் இருக்கிற எல்லாரும் அல்ல, யாரெல்லாம் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பூரிப்பாகி செழிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. யார் உலகத்தில் ஆண்டாலும் நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மேல வேற யாரும் ஆளுகை செலுத்தாதபடி ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை பாதுகாக்க வல்லமுடையவராயிருக்கிறார். தரிய அரசாண்ட நாட்கள்ல தன்னை தவிர வேற எந்த தேவனையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி தரியு கட்டளை பிறப்பித்த அந்த நாட்களிலே தானியேல் தரியை வணங்காதபடி தான் வழக்கத்தோடு செய்து வந்தபடியே 3 வேளையும் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த காரியம் நமக்கு தெரியும். கடைசியில் தானியேலை சிங்க கவியிலே போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, தரிய உலகத்தை அரசாளலாம், ஆனா தானியேலை கட்டுப்படுத்தவோ தானியேலை அரசாட்சி பண்ணவோ ஆண்டவர் இடங்கூடாதபடி ஆண்டவர் தானியேலை அவர் அப்படியாய் பாதுகாத்து வந்தார். ஏனென்றால் அவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தினம் 3 வேளை ஆண்டவரோடு பேசுகிறவனாகவும் அவன் காணப்பட்டபடியினால ஆண்டவர் அவனை அரசாட்சி செய்து அந்த தரியனுடைய அரசாட்சிக்கு விலக்கி ஆண்டவர் அவனை உயிரோடு பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்தது போல வெளிப்படுத்தினர் 19:6 கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். இந்த உலகம் உண்டான முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆண்டு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாட்டையும் ஒரு அரசர்கள் ஆளலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆளுகை செய்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம் ஒரு குடிமகனா ஒரு தேசத்துல நம்ம ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது நடக்கிற ஒரு காரியங்கள் என்னன்னா, கர்த்தரை துதிக்கிறவர்களை அவர் என்ன பண்றாரா, ஆளுகை செய்து அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரியும் 20ஆம் வசனத்துல ராஜா குகை அந்த சிங்க கபியில சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேல் கேட்கிறதை வாசிக்கிறோம். தானியேல் ஆண்டவரை துதிக்கிறதுல ஆராதிக்கிறதுல ஸ்தோத்திரிக்கிறதுல அவன் எல்லா விதத்துல அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை ஆராதித்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்து அவர்களை பாதுகாக்கிறார். பூமி பூரிப்பாகின்னு சொல்லுகிறபடி தானியேலுடைய வாழ்க்கை அந்த நாட்கள்ல ரொம்ப பூரிப்பாய் காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்வோமாக. எந்த அரசாங்கம் வருதுன்றது முக்கியம் இல்ல, ஏன் என்ன நான் தேவன் ஆளுகிறாரா என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையில எந்த அரசாங்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவும் நம்மை வழிநடத்தவும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19:7 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் முதலாவது ஆளுகை செய்கிறார். அப்படி ஆளுகை செய்யும் போது என்ன நடக்குது, 7ஆம் வசனத்துல நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் யாரெல்லாம் ஆளுகை செய்கிறார்களோ அங்க நம்ம வாசிச்சபடி 97 சங்கீதம் 1ஆம் வசனத்துல பூமி பூரிப்பாகி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் எஸ்தர் ராஜாத்தின் நாட்கள்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் ஒரு காரியங்கள் யூதருக்கு விரோதமான ஒரு அரசாட்சி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் போது யூதருக்கு ஒரு பெரிய வெளிச்சமும் ரட்சிப்பும் சந்தோஷமும் வந்து சொல்லி நம்ம எஸ்தரின் புஸ்தகத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆகாசூர ராஜா ஆண்டு வந்தாலுமே யூதர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருந்தார். யூதருக்கு விரோதமான ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டு எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த நேரத்துல 2 பேர்
எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? உபவாசம் இருந்தாங்க. அதுல முக்கியமாய் முற்றிலும் ஒப்பு கொடுத்த எஸ்தரும் மொர்தெகாயும் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யூதருக்கு அப்படியாய் விரோதமா இருந்த ஆமானை கர்த்தர் என்ன பண்ணாரு? சங்கரித்து, அது மாத்திரமல்ல யூதருக்கு ஒரு பெரிய களிப்பும் ரட்சிப்பும் உண்டாக்கினார். அந்த நாட்டில் பார்க்கும்போது வேற வேற அரசர்கள் ஆண்டாங்க. ஆனா இவங்க தேவன் தன்னை ஆட்சி செய்யும்படியாக தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பயந்து தேவனுடைய சித்தத்தை செய்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டபடினால, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபத்தோடு ஆண்டவரை உயர்த்துவர்களாய் காணப்பட்டபடினால அங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆட்சி செய்யும் போது 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து என்ன பண்ண கடவோம்? அவருக்கு துதி செலுத்த கடவோம். எத்தனை நெருக்கமான காலங்களையும் ஆண்டவர் முற்றிலும் நம்மை ஆளுகை செய்ய பரிசுத்தாவுடைய ஆவி ஏவுதலுக்கு விட்டு கொடுக்கும் போது நம்ம இங்க பார்க்கிறபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கேட்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலேயும் விதமான வசனம் இருக்கிறது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் என்ன பண்ணிச்சான்? உண்டாயிற்று. சங்கீதத்திலேயும் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Psalms 51:8 நம்ம வாசிக்கும் போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நொறுக்கின எலும்புகள் களிகூரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது பாவம் செய்துட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினர் விட்டு போகக்கூடாது, நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி 7ஆம் வசனத்துல சொல்றாரு. 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் மாற்றமில்லை. இவ்விதமான ஒரு பெரிய அழைப்புக்கு நேராய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய நாம தம்முடைய ஜனங்களை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாய் இருந்து மகிழ்ச்சியாய் களிகூற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தை யார் ஆள்றாங்க முக்கியம் இல்ல, நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம், எந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில களிப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். அவரை துதிக்கிறவர்களுக்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் அரசாளுகிறார். ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்புகிறார். அவருடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிறார். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. 3வது, ஆண்டவர் அவர்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறார். ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்து ஆண்டவர் அப்படியாய் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் அவர்களை அலங்கரிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர் நமக்கு தர விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை உணர்த்தி நம்மை பரிசுத்தமடைய செய்து ஆண்டவர் தன்னை போல நம்மை மாற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளார்களும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது? பூமியிலையும் தரிசிக்க முடியாது, பரலோகத்திலையும் தரிசிக்க முடியாது. இந்த நாட்களில் பரிசுத்தத்தை அவர் நமக்கு கொடுத்து நம்மை அலங்கரித்து ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள்ளே நாத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். நம்ம 2வது காரியத்தை நம்ம வாசிச்சோம். ஆண்டவர் அரசாளும் போது நமக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என்ன பண்ணுகிறேன், என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது.
மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன பண்ணாரா? தரித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது, அவருடைய சாயலாக மாறும்போது, பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாறும்போது அதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அற்புதம் செய்கிறார். அதுல நமக்கு ஒரு பூரிப்பு மகிழ்ச்சி உண்டாகிறது. மூன்றாவது, அதைவிட மேலான ஒரு ரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் பரிசுத்த ஜீவித்தையும் பரிசுத்த ஆவியும் கர்த்தர் நமக்கு அளிக்கும் போது அதுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அது நம்மை பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக நம்மை அப்படியாய் உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வருகையில போக போறோம். எப்ப வருகைன்னு தெரியாது. நாளைக்கு இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம். ஆண்டவருடைய வருகைக்கு போக போறோம். மரணத்துக்கு பிறகும் சரி, அல்லது கர்த்தருடைய வருகையில ஒருவேளை மரணம் பிந்திக் கொள்ளும் என்றால் கர்த்தருடைய வருகையில நம்ம போகிறதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும்படி ஆண்டவர் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவி, முதல்ல ஆண்டவர் நம்மை இரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதியின் சால்வை ரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்து நீதியை செய்ய வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவருடைய பரிசுத்த ஆவினால நம்மை அலங்கரித்து ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். மணவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரை அவரை துதிக்கும் போது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாய் காணப்பட்டு எப்படியாவது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடாமுயற்சியாய் கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளால நம்ம திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19 verse 9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு என்ன பண்ணுங்க? அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆண்டவருடைய நாமம், அழைப்பனுடைய சத்தத்தை ஆண்டவர் யாரெல்லாம் துதித்து ஆண்டவருக்குள்ள ஆயத்தமாய் காணப்படுகிறார்களோ அந்த அழைப்பின் சத்தத்தை அவர்களால் என்ன பண்ண முடியுமா? கேட்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எந்த அளவுக்கு துதித்து ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த அழைப்பின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த வாட்டிகளாய் பரிசுத்த அப்படியாய் ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு நீதியின் சால்வையை அப்படியாய் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் அவர்களை அழைக்கிற ஒரு அழைப்பின் சத்தம் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கப்படுவதில்லை. யார் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாறுகிறார்களோ, அதில் நிலைத்திருக்கிறார்களோ, ஜீவிக்கிறார்களோ, கனி கொடுக்கிறார்களோ, கர்த்தருக்காய் வருகிற பாடுகளை சகித்து ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு தருகிறார். என்னன்னா, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடன் என்ன பண்ணா? இதெல்லாம் நடக்க போற காரியங்கள் உண்மையா இருக்கிறது. அந்த நடக்க போற நாட்களுக்கு நேரம் நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. அதனால எந்த ஆளுகை, எந்த ஆட்சி பூமியில இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அது மாத்திரமல்ல, அது அவனை அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து அந்த வசத்தை நம்ம வாசிச்சோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியின் சால்வையை நமக்கு என்ன பண்றாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்து நீதியின் சால்வையை நமக்கு தருகிறார். நீதிமான்களாய் நீதியுள்ள கிரியைகளை செய்ய பழக்க வைக்கிறார். அதற்கு பிறகு அப்படிப்பட்டவர்களை அவர் சேர்த்து கொள்ளும்படியாய் வருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. அழைப்பின் சத்தம் கேட்கிற இன்னைக்கே நம்ம காதுகளில், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய கனவுகள்ல, சொப்பனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த நாட்கள்ல நிச்சயமாய் அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 இது வரைக்கும் நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். 2026 அது கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம். அதுக்குரிய சகல காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் உலக யுத்தங்கள், ஒரு பக்கம் பயங்கரமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் வருகிறது. இதன் மத்தியில ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து
நம்ம தப்பி போகிற போக்கை தந்து, அது மாத்திரமல்ல அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை இடைவிடாமல், அதனால்தான் அன்னைக்கு அந்த தரியராஜா சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ணாரு, விடுவிக்க வல்லவரா இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, நம்ம இல்லாதபடி முக்கியத்துவம் கொடுத்து எல்லா காரியங்கள்ல தேவனை கனம் பண்ணுவர்களாய் காணப்படுகிற வேளையில இவ்விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த அழைக்கப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ஆண்டவருடைய இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நித்திய அழைப்பின் சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம். அநேகர் ஆண்டவர் அழைச்சார், யூதாஸ் காரியத்தை அழைச்சாரு, நிறைய பேர் அழைச்சாரு. ஆனா அந்த அழைப்புக்கு அநேகர் பாத்திரமா என்ன பண்ணல, நனைந்து கொள்ளாதபடி அந்த அழைப்பை அலட்சியம் பண்ணினதுனால அநேகர் அவருடைய வருகையில கைவிடப்படுகிறது போல நாமும் இல்லாதபடி ஆண்டவர் அழைத்தது உண்மை. அந்த அழைப்பை காத்துக்கொள்வர்களாய் காணப்படும் போது அந்த அழைப்பின் சத்தம், அந்த வருகையில அப்படியே ரகசிய வருகையில தூதனுடைய சத்தத்தை கேட்டு நாம் அப்படியாய் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் இந்த நாட்களில் ஜாக்கிரதையா இருந்து, ஆண்டவரே நீர் எங்களை, ஆண்டவர் யாரெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ அவங்க தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யுங்கப்பா. பாவமோ பிசாசோ உலகமோ எங்களுடைய சுயமோ ஆண்டவரே வேற எந்த மனுஷனுடைய ஆண்டவரே யோசனைகளோ ஆலோசனைகளோ எங்க வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாய் நம்மை காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்க விரும்புகிற. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கல்யாணத்திற்கு, அவருடைய வருகைக்கு, ஆட்டுக்குட்டியானுடைய இந்த ரகசிய வருகையில நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற பேர்ல நம்ம காணப்படும்படியாய் இந்த நாளிலேயே அதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவருடைய கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம நிரப்ப வல்லமுடையவராக இருக்கிறார். இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து எப்படியாவது நாங்கள் நம்முடைய வருகைக்கு செல்ல வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நாங்கள் போய் துதிக்கும் போது நீர் எங்களை ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளை கர்த்தரை விசுவாசத்தோடு துதித்து அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்து மகிழ்ச்சியும் அப்படியாய் அந்த வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் வருஷத்துல மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷம் உண்டாகும்படி செய்கிறார். 8ஆம் வருஷத்துல வாசிக்கும் போது நம்ம இன்னும் பரிசுத்தவான்களாக கர்த்தர் நம்மை அப்படியாய் உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாட்களில் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிகமாய் நாங்கள் ஆராதித்து தானியேலை போல ஆண்டவரே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தார் சொல்லுகிறபடி நாங்கள் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய விடுதலை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு உம்முடைய வருகையில நாங்கள் காணப்படும்படியாய் இந்த அழைப்பின் சத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய காதுகளை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர்களுக்கு தரும்படியாய் இந்த ஒவ்வொரு நாளும் உடைய கட்டளைகள், உம்முடைய ஆண்டவரே பிரமாணங்கள், ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஆலோசனைகள், ஆண்டவரே உடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள் சொல்கிறீரேப்பா. இந்த நாட்களில் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து சரி செய்து எங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையில வருகையில நிச்சயமா இப்படி சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறீர். வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை செய்கிறீர். இந்த ஆண்டவரே வார்த்தை கேட்கிற ஒருவராது கைவிடப்படாதபடி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், பேர பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுக கர்த்தரைகளை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை செய்வீராக. ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும்
இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Wish you a happy new year to everyone. May the God bless you and protect you. ஆமேன். ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.